வெல்கம் டு ஆயில் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அம்மாக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பாத வெடிப்புக்கான ப்ராடக்ட் தான் இது. பார்த்திங்கன்னா கிராக்டு ஹீல் ரிப்பேர் பாம்னு சொல்லும் போது தைலம் மாதிரியான கன்சிஸ்டன்சி வராது, நல்லா ஒரு பட்டரான கன்சிஸ்டன்சி தான் வரும். நம்மளோட வேக்ஸை விட நம்ம இதில் பட்டர்ஸ் அதிகமாக ஆட் பண்ணியிருக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புதுசாக ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்ன பட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டை பற்றின பெனிஃபிட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ராடக்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு புது இன்க்ரீடியன்ட் சொன்னால அதை பற்றி படிச்சிடலாம். ஹைட்ராக்சி ஈத்தைல் யூரியா. இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, நம்மளோட பாதத்தில் இருக்கக்கூடிய ரஃப்பான சர்ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்கின் எல்லாத்தையுமே ஸ்மூத்தன் பண்ணி சாஃப்ட் ஆக்கிறது தான் இதோட வேலை. அதே சமயம் நம்மளோட வெடிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகி ரொம்ப ஹார்டன் ஆயிரும். ஸோ அதெல்லாமே ஸ்மூத்தன் பண்ணி அதுக்கு ஒரு நல்ல ஹைட்ரேஷனும் மாய்ஸ்சரும் கொடுத்து ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சருக்கு கொண்டு வரது தான் இந்த ஹைட்ராக்சி ஈத்தைல் யூரியாவோட வேலை. நிறைய ஃபுட் கேர் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா யூரியா பேஸ்டுனே போட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி ஃபுட் கேருக்கு தான் யூரியா பேஸ்டு ஃபுட் க்ரீம், யூரியா பேஸ்டு ஃபுட் பாம் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஃபுட் கேருக்காகவே ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு இன்க்ரீடியண்ட்டு. ஃபுட் கேரை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒன்று ஹியூமக்டண்ட்டாக இருக்கணும், இல்லைனா எமோலியண்ட்டாக இருக்கணும். மாய்ஸ்சர் அண்ட் ஹைட்ரேஷன் கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டாக சூஸ் பண்ணணும். அதில் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது நெக்ஸ்ட்டு கிளிசரின் ஒரு நல்ல ஹியூமக்டன், ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம், ரொம்ப ட்ரை ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து கிளிசரினில் இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். 2 பட்டர், ஷியா பட்டர் அண்டு கோகோ பட்டர். இது ரெண்டுமே ஸ்கின்னை நல்ல மாய்ஸ்சர் ஆக்கும். ஸோ மாய்ஸ்சர் இருந்தாலே அந்த வெடிப்பு வந்ததே வந்து ட்ரைனஸ் மூலியமாக தான். ஸோ அந்த ட்ரைனஸை க்யூர் பண்ணி கொடுக்கும் இந்த மாய்ஸ்சரு. அதே சமயம் நம்மளோட ஸ்கின்னில் இருக்க எலாஸ்டிசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலயமா நம்மளோட கிராக்டு ஹீல்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளோட ப்ராடக்டை நல்லா திக்கன் பண்ணி கொடுக்கணும், க்ரீமை விட திக்காக இருக்கணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்காக பீஸ் வேக்ஸ் யூஸ் பண்ணுறோம். நம்மளோட பாம் வந்து திக்கன் பண்ணி கொடுக்கும். அதே சமயம் இது மாய்ஸ்சரை லாஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். இது எதுக்காகனா, இதில் ஆன்டிபாக்டீரியல் ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சில பேருக்கு அந்த வெடிப்பே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், அங்கே சின்ன சின்ன கீறல்கள் காயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கோகோனட் ஆயில் ஆட் பண்ணோன்னா அது ஆறுறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஒரு எமோலியன்ட் தான், சிசிடிஜி. இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஈஸியாக அப்சர்வ் ஆகிக்கும். நம்மளோட ப்ராடக்ட் வந்து திக்காக பண்ணுறதுனால ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பட்டர்ஸ் அண்ட் ஆயில்ஸ் ஆட் பண்ணும்போது ரொம்ப க்ரீஸியாக இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுக்கு இந்த இன்க்ரீடியன்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்டர் பேஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ், ஆயில் பேஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெண்டுமே பைண்ட் பண்ணி வைக்கிறதுக்காக ஈவேக்ஸ் ஆட் பண்ணுறோம். க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். இந்த ப்ராசஸை ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸையும் பைண்ட் பண்ணுற ப்ராசஸை எமல்சிஃபிகேஷன் சொல்லுவோம். அதாவது ஆயில் பேஸ்ட் அண்ட் வாட்டர் பேஸ்ட் பைண்ட் ஆகிற ப்ராசஸை எமல்சிஃபிகேஷன் சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம பீஸ் வேக்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோமே, ஸோ அதை அதிகம் பண்ணிக்கலாம். வேக்ஸ் ஆட் பண்ண வேண்டாம்னு நினச்சிடாதீங்க. வேக்ஸ் வந்து ரெண்டுத்தையும் பைண்ட் பண்ணும், பட் பீஸ் வேக்ஸ் வந்து திக்கன் மட்டும் தான் பண்ணும், எமுல்சிஃபிகேஷன் பண்ணாது. ஸோ ப்ராடக்ட் வந்து கரெக்டாக வராது. நமக்கு வேக்ஸ் கண்டிப்பாக முக்கியம். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சிட்டைல் ஆல்கஹால். இது வந்து நம்மளோட ப்ராடக்டை திக்கன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ராடக்டை ஸ்டேபிளாக வச்சுருக்கோம் எமல்சிஃபிகேஷன் நடந்ததில். ஸோ அதை திரும்பி தண்ணி தனியாக ஆயில் தனியாக பிரிஞ்சிடாமல் ஸ்டேபிளாக வைக்கிறதுக்கும் இந்த சிட்டைல் ஆல்கஹால் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஆலன்டாயின் வந்து நம்மளோட கிராக்டு ஹீல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் இருக்குல்ல, ஹார்டனாக இருக்கும். ஸோ அதை சாஃப்டன் பண்ணி கிராக்டு ஹீலை வந்து ஹீல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வைட்டமின் இ. இது வந்து நம்ம நிறைய ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை ஆக்சிடைஸ் ஆக விடாமல் தடுக்கும். எதனாலனா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. அப்படி ஆக்சிடேஷன் நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த எண்ணெய் கம்மற மாதிரியான ஸ்மெல்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட்லேருந்து வரும். ஸோ அந்த மாதிரி அந்த ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸை ஸ்டேபிளாக வச்சுருக்கிறதுக்கு இந்த வைட்டமின் இ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலிமா நம்மளோட ஸ்கின்னும் ரொம்ப மாய்ஸ்சராக இருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா டைசோடியம் EDTA. இது வந்து ஒரு ஜெலேட்டிங் ஏஜென்ட் என்ன பண்ணோன்னா, நம்ம ஆட் பண்ணக்கூடிய தனித்தனி இன்க்ரீடியன்ட்ஸில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் அண்ட் அயான்ஸ் ஒன்றா
பைண்ட் ஆகி புதுசாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காமல் நம்ம க்ரீம் பண்ணுறோன்னா அந்த க்ரீமாகவே வச்சுருக்கிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நல்லா நம்மளோட ப்ராடக்ட்டை ஸ்டேபிள் ஆக்கி கொடுக்கும் ஜெலேட்டிங் ஏஜென்ட்டு. அடுத்தது ஃபைனல் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஜியோகார்ட் ECT நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளோட ப்ராடக்ட்டில் எந்த ஒரு மைக்ரோபியல் க்ரோ ஆக விடாமல் ஷெல்ஃப் லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த ப்ராடக்ட்டோட ஃபார்முலேஷன்ஸ் பார்த்துடலாம், எந்தெந்த இன்க்ரீடியன்ட் எந்தெந்த அளவு ஆட் பண்ணணுன்றது. ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் ஏல பார்த்திங்கன்னா DM வாட்டர் 28.5 கிராம், ஹைட்ராக்சி இத்தைல் யூரியா 1 கிராம், கிளிசரின் 1.5 கிராம், EDTA 0.05 கிராம். நம்ம பண்ண போகிறது 50 கிராமுக்கு. இதை நீங்கள் டபுள் ஆக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 100 கிராம் கிடைக்கும். ஃபேஸ் பியில் பார்த்திங்கன்னா ஷியா பட்டர் 6 கிராம், கோகோ பட்டர் 3 கிராம், கோகோனட் ஆயில் 2 கிராம், CCTG 1.5 கிராம், பீஸ் வேக்ஸ் 3 கிராம், சிட்டைல் ஆல்கஹால் 1 கிராம், வேக்ஸ் 2.5 கிராம். அடுத்தது ஃபேஸ் சியில் பார்த்திங்கன்னா ஆலன்டாயின் 0.25 கிராம், வைட்டமின் E 0.25 கிராம், எசென்ஷியல் ஆயில் 0.25 கிராம், ஜியோகார்ட் ECT 0.5 கிராம். இப்போது இந்த பாம் வந்து எப்படி பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படின்றத நம்ம ப்ரொசீஜர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு க்ளீனான பீக்கர் எடுத்துக்கலாம். நம்ம வந்து அந்த பீக்கரில் நான் DM வாட்டர் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். 25.8 கிராம் வந்து மெஷர் பண்ணியிருக்கோம். அது கூடவே ஹைட்ராக்சி இத்தைல் யூரியா வந்து 2.5 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபேஸ் ஏல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராக்சி இத்தைல் யூரியா 1 கிராம்னு சொல்லியிருப்பேன், அது மிஸ்டேக்காக நம்ம டைப் பண்ணது. ஸோ 2.5 கிராம் தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. அடுத்தது கிளிசரின் 1.5 கிராம் வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நெக்ஸ்ட்டு EDTA 0.05 கிராம் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கம்மியான மெஷர்மெண்ட்டு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம், 50 கிராம் தான் பண்ண போகிறோன்றனால ஆலன்டாயின் வந்து ஃபேஸ் சியில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய ஆட் பண்ண போகிறீங்கன்னா ஃபேஸ் ஏலேயே ஆலன்டாயின் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது நல்லா டிசால்வ் ஆகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆலன்டாயின் சம்டைம்ஸ் அதிகமான பர்சன்டேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு குயிக்காக டிசால்வ் ஆகாது. அதனால் ஃபேஸ் ஏல ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்பவே 0.2 கிராம் தான் நான் ஆட் பண்ண போகிறேன், அதனால் ஃபேஸ் சியில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபேஸ் ஏக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஃபேஸ் பிக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்க்ரீடியன்ஸு அதுக்கு தனி பீக்கர், கொஞ்சம் பெருசான பீக்கர் எடுத்திருக்கேன் நான். இதில் வந்து 2 பட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து கோகோ பட்டர், இன்னொன்று வந்து ஷியா பட்டர். நம்மளோட டெக்ஸ்சர் பார்த்தாலே நமக்கு தெரியும் 2 டிஃப்ரெண்ட்டான பட்டர்ஸு. நெக்ஸ்ட்டு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் 2 கிராம். அடுத்தது CCTG மெஷர் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பீஸ் வேக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். பீஸ் வேக்ஸ் வந்து ரிஃபைண்டாக இருந்தாலும் சரி இல்லை அன்ரிஃபைண்டாக இருந்தாலும் சரி எதுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அன்ரிஃபைண்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இது வந்து எல்லோயிஷாக இருக்கும். ரிஃபைண்டுனா ஒயிட் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு அது கூடவே சிட்டைல் ஆல்கஹால் 1 கிராம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் ஃபைனலாக நம்ம ஆட் பண்ண வேண்டியது எமுல்சிஃபையிங் வேக்ஸ், வேக்ஸ் தான் ஆட் பண்ணணும். அந்த வேக்ஸும் ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஃபேஸ் பி வந்து கம்ப்ளீட்டாக நம்ம மெஷர் பண்ணிட்டோம். இப்போது எல்லாமே மெஷர் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் ஏ அண்ட் பி 2 பீக்கரையும் ஒரே வாட்டர் பாத்தில் வச்சு நம்ம டபுள் பாயிலிங் பண்ண போகிறோம். எதுக்காகனா நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும். அரவுண்ட் 70 டிகிரி செல்சியஸ் நமக்கு வந்தால் தான் அது 2த்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது எமுல்சிஃபை ஆகும். நம்மளோட க்ரீம் வந்து அதாவது நம்மளோட ஃபேஸ் ஏவும் ஃபேஸ் பியும் ஒன்றா பைண்ட் ஆகணும் அப்படின்னா நமக்கு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ரீச் ஆகணும். ஸோ இதை அப்படியே நான் வந்து ஹீட் பண்ணி டபுள் பாயில் பண்ணுறதுக்குள்ளே என்னோடய ஃபேஸ் சி இன்க்ரீடியன்ட்ஸு எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன், மெஷர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது எனக்கு 2 ஃபேஸுமே மெல்ட் ஆகிடுச்சு. இந்த மெல்ட் ஆன ஃபேஸ் ஏவை வந்து நான் ஃபேஸ் பி கூட ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபேஸ் பி வந்து ஆல்ரெடி நம்ம பெரிய பீக்கர் எடுத்துருக்கனால பிளெண்டிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மேலே பொங்கி வராது. ஸோ இப்படி ஊற்றினோன்னே நமக்கு நல்லா மில்கி டெக்ஸ்சரில் வந்து நமக்கு கிடைக்கும், நல்ல ஒரு திக்கான டெக்ஸ்சரில். இந்த ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணுறதோ இல்லை ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ணாமல்
டைம் வேஸ்ட் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. நம்ம மிக்ஸ் பண்ண உடனேவே நம்மளோட பிளெண்டர் எடுத்து பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்படி பிளெண்ட் பண்ணால் தான் நம்ம அந்த ஹீட்டோடு பிளெண்ட் பண்ணும்போது தான் அது எமுல்சிஃபை கரெக்டாக ஆகும். இல்லைனா கொஞ்சம் நேரத்தில் க்ரீம் கன்சிஸ்டன்சி இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி தனியாக ஆயில் தனியாக செப்ரேட் ஆகிற மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹீட்டும் பிளெண்டிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ப்ராடக்ட் செய்கிறதுக்கு. இந்த மாதிரி டெக்ஸ்சர் வரும்போது ரொம்ப பால் மாதிரி தான் இருக்கும். இது அப்படியே நம்ம வந்து நல்லா கூல் டவுன் பண்ணணும். ரூம் டெம்பரேச்சருக்கும் கீழே கூல் டவுன் பண்ணிட்டீங்க, சுத்தமாக வார்மாக கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இல்லை ரொம்ப ஹீட்டாக தான் இருக்குது அப்படின்னா டெம்பரேச்சரு ஜஸ்ட் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பட்டர் கன்சிஸ்டன்சி வரும் நமக்கு. அதில் நம்ம கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் சி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மொத்தமாக ஆட் பண்ண போகிறோம். நான் சொன்னல அந்த 0.2 கிராம் ஆலன்டாயின்றது அதுதான் அந்த பவுடர் ஃபார்மில் இருக்கிறது. ஸோ இதை வந்து நீங்கள் வாட்டர் ஃபேஸ்லேயே ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா டிசால்வ் ஆகிருக்கும். க்ரீமில் உங்களுக்கு டிசால்வ் ஆகாமல் அங்கே லம்பாக ஃபார்ம் ஆகாது. ஸோ இது வந்து கம்மி குவான்டிட்டின்றனால நான் பிளெண்ட் பண்ணும் போதே டிசால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சர் வந்திருக்கும். எங்குமே நமக்கு அந்த லம்ப் வந்து தெரியாது. கம்ப்ளீட்டாக ஆலன்டாயின் வந்து டிசால்வ் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் லோஷன் கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் 24 hours கழித்து பார்த்திங்கன்னா நல்லா பட்டர் மாதிரி ரொம்ப திக்காக இருக்கும் நமக்கு. ஸோ கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஃபுட் கேர் பாம் இது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஆயிலியாவோ ரொம்ப ஸ்டிக்கியாகவோ இருக்காது. டெய்லி நைட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். பெட்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சாக்ஸ் போட்டுட்டு நீங்கள் படுத்திங்கன்னா ரொம்ப நல்ல மாய்ஸ்சர் லாக் பண்ணி கிராக் வந்து சீக்கிரமாக ரிலீவ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். எப்போவுமே ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட கால் பாதத்தை வந்து எங்கே வெடிப்பு இருக்கோ வாஷ் பண்ணிவிட்டு ஸ்க்ராப்பர் இருக்கும், ஃபுட் ஸ்க்ராப்பர், அந்த ஸ்க்ராப்பரில் ஜஸ்ட் டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரீம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.